ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நெத்தலி மீன் குழம்பு வைக்க போகிறோம். அதுவும் தேங்காய் அரைச்சி முருங்கைக்காயெல்லாம் போட்டு வைக்க போகிறோம். இந்த மீனை நான் கழுவி வச்சுருக்கேன். இன்னொரு வீடியோவில் எப்படி கழுவுறதுன்னு காமிக்கிறேன். இதுக்கு வேண்டிய மசாலா எடுத்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள், 1 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் மல்லி பவுடர், கொஞ்சமாக ஜீரகம், 1/2 ஸ்பூன் ஜீரகம், 4 பூண்டு 4 பல், 2 ஸ்பூன் தேங்காய் போட போகிறோம். துருவி வச்சுருக்க தேங்காயில் 2 ஸ்பூன் போட்டு, அவ்வளோதான். மசாலாயா நல்ல மை மாதிரி அரைச்சிடுவோம். வச்சுருக்க ஒரு முருங்கைக்காய், ஒரு தக்காளி, 4 பச்சை மிளகாய், இதை இந்த மீன் கூட நம்ம சேர்க்க போகிறோம். மசாலா நல்ல மை மாதிரி அரைச்சி வச்சாச்சு. இப்போ அந்த மசாலாவையும் சேர்க்கலாம். இப்போ மசாலா அரைச்ச ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த மசாலா தண்ணியும் இதில் சேர்த்துருக்கேன். அப்புறம் புளி, ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி தண்ணியில் ஊற வச்சு இதை எடுத்திருக்கேன். இந்த புளி தண்ணியுமே இதில் சேர்க்குறேன். தேவையான அளவுக்கு உப்பு நமக்கு எவ்வளோ வேணுமோ அது மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு அப்புறமா கூட பார்த்து சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன். உங்களுக்கும் எவ்வளோ தண்ணி வேணுமோ, எவ்வளோ அது கன்சிஸ்டன்சியில் இருக்கணும்னு பார்த்து நீங்கள் தண்ணி ஏற்றாப்பில் ஊற்றுங்க. உப்பு மிளகெல்லாம் உங்கள் டேஸ்ட்டுக்கு தக்கன. எரிப்பு நிறைய பேர் காரமாக வைப்பீங்க, அது மாதிரி வைங்க. இது இப்போ இவ்வளோ தான். அடுப்பில் வச்சிடலாம். நல்லா கொதி வரட்டும், அப்புறமா காமிக்கும். மீன் நல்லா கொதின்னு கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு தேவையா எவ்வளோ வேணும்னா பார்த்து போட்டுக்கலாம். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போது மீன் நல்லா வெந்தாச்சு. இந்த முருங்கைக்காய் எடுத்து ஒன்று சாப்பிட்டு பார்த்தாலே நமக்கு தெரியும் மீன் வெந்திருக்கான்னு. நல்லா வெந்தாச்சு. இதை இப்போ இறக்கிட்டு நம்ம தாளித்து கொட்ட போகிறோம். இப்போ ரொம்ப டேஸ்டான அட்டகாசமான ஒரு நெத்தலி மீன் குழம்பு ரெடி ஆகிட்டு. நான் தேங்காய் எண்ணெயில் தான் தாளித்து கொட்டியிருக்கேன். எப்போவுமே மீன் தேங்காய் எண்ணெயில் தாளித்து கொட்டினா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நம்முடைய சொந்தம் தொடர சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.